வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு எதிராக சிபிஐ, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துவார்கள் என்று திமுகவினருக்கு முதலமைச்சர் வலியுறுத்தல். களம் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் எதிரிகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் அறிவுரை. எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை அணிகள் செயல்பட்டாலும் மீண்டும் ஆளப்போவது உதயசூரியன் தான் என்று திமுக நிர்வாகிகளிடையே முதலமைச்சர் பேச்சு. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் நமது கூட்டணி பெற்ற வாக்குகள் 2,09,00,000 வாக்குகளை விட இந்த முறை கூடுதலாக பெறுவது உறுதி என்றும் சூளுரை. வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததும் திமுகவினர் இன்னும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். எஸ்ஐஆர் பணிகளில் நாம் பாதி கிணறுதான் தாண்டி உள்ளோம் என்றும் நிர்வாகிகள் மத்தியில் பேச்சு. சுதந்திர போராட்ட வீரர்களை ஊக்கமளித்தது வந்தே மாதரம் பாடல்தான். வந்தே மாதரம் ஒரு மந்திரம். வந்தே மாதரம் பாடலில் 150வது ஆண்டு நிறைவையொட்டி மக்களவையில் பிரதமர் மோடி பெருமிதம். தலைமுறைகளை கடந்து உத்வேகம் அளிக்கிறது வந்தே மாதரம் பாடல் என்று மக்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. பாரதியாரின் தாயின் மணிக்கொடி பாரீர் பாடலையும் நினைவு கூர்ந்து நெகிழ்ச்சி. इस ध्वज गीत का शीर्षक था ताइन माणी कोड़ी पारीर, ताळंदु पणिंदु पुलहिंद्रु वारीर। अर्थात देश प्रेमियों, दर्शन कर लो, सविनय अभिनंदन कर लो, मेरी मां की दिव्य ध्वजा का वंदन कर लो। ஜவஹர்லால் நேருவை தொடர்ந்து தற்பொழுது ராகுல் காந்தியும் வந்தே மாதரத்தை புறக்கணித்திருப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் ராகுல் பங்கேற்காததை சுட்டிக்காட்டி விமர்சனம். வந்தே மாதரம் பாடலை சுட்டிக்காட்டி இஸ்லாமிய மக்களிடையே பிரிவினையை உருவாக்கினார்கள் என்று மக்களவையில் திமுக எம்பி ஆர் ராசா குற்றச்சாட்டு. வந்தே மாதரம் பாடலின் நோக்கம் என்ன என்பதை மோடி விளக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தற்போது நடத்தப்படும் வந்தே மாதரம் விவாதமே தேவையற்ற ஒன்று. காங்கிரஸ் மாநாட்டில்தான் முதல் முறையாக வந்தே மாதரம் இசைக்கப்பட்டதாகவும் மக்களவையில் பிரியங்கா காந்தி பேச்சு. மேற்கு வங்க தேர்தலையொட்டி வந்தே மாதரத்தை கையில் எடுத்துள்ள பாரதிய ஜனதா கட்சி. பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. நாட்டில் உள்ள பிரச்சனைகளை திசை திருப்ப மத்திய அரசு முயற்சித்து வருவதாகவும் மக்களவையில் ஆவேச பேச்சு. தமிழ்நாட்டில் இதுவரை 99.27% எஸ்ஐஆர் படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம். புதுச்சேரியில் 99.90% விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். திமுக அமைச்சரவை கொள்ளையடித்த ஊழல் பணத்தை மீட்டாலேயே மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாட்டின் ஒரு ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டையே தாக்கல் செய்துவிடலாம் என்றும் காட்டம். யானைகளை இடமாற்றம் செய்வது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க நிபுணர் குழு. தமிழக அரசு அமைத்துள்ள குழு அடுத்த 2 மாதங்களுக்குள் அறிக்கை அளிக்கும் என தகவல். நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் ஆளுநரிடம் பட்டம் பெற மறுத்த மாணவியின் பட்டத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கு. ஆளுநரை அவமதிக்கும் வகையில் மாணவி நடந்து கொண்டது ஏற்புடையதல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கண்டிப்பு.
மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் 1,51,000 கோடி அளவிற்கு உள்நாட்டிலேயே ஆயுத தளவாட உற்பத்தி. சுமார் 24,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். வேலைக்கு பணம் பெற்ற விவகாரத்தில் தேவையெனில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரணைக்கு அழைக்கலாம். செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்யக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. இடி விசாரணையில் இருந்து விலக்கு பெற நினைத்தால் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகலாம். அரசு வேலைக்கு பணம் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். கேரளாவை உலுக்கிய நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் இருந்து நடிகர் திலீப் விடுதலை. 6 பேரை குற்றவாளிகள் என தீர்ப்பளித்த எர்ணாகுளம் நீதிமன்றம் வருகின்ற 12ஆம் தேதி தண்டனை விவரங்கள் வெளியிடப்படும் என்று அறிவிப்பு. நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கை வைத்து தனது தொழில் வாழ்க்கையை அழிக்க சதி என்று நடிகர் திலீப் குற்றச்சாட்டு. பொய்யான வழக்கால் தமது தொழில் வாழ்க்கை மட்டுமின்றி குடும்ப வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டதாக வேதனை. பாலியல் வன்கொடுமை வழக்கில் இருந்து நடிகர் திலீப் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு. பாதிக்கப்பட்ட நடிகை தரப்பு வழக்கறிஞர் அறிவிப்பு. நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் பிரபல நடிகர் திலீப் விடுவிக்கப்பட்ட விவகாரம். எர்ணாகுளம் முதன்மை அமர்வு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கேரள அரசு மேல்முறையீடு செய்ய இருப்பதாக தகவல். தமிழ்நாட்டின் 23 சட்டமன்ற தொகுதிகளில் 69 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 23 முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்கங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல். எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்ததை எதிர்த்த மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு. சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்த வழக்கை சிவில் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. புதுச்சேரியில் நாளை விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் தவேக தொண்டர்களுக்கு கட்டுப்பாடுகள். தனியார் கட்டடங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், மரங்கள், வாகனங்கள், கொடிக்கம்பங்கள் ஆகியவற்றின் மீது ஏறக்கூடாது என்று அறிவுறுத்தல். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தவேக ஆர்ப்பாட்டத்தில் காவலர் கையை கடித்த தவேக தொண்டர் உள்ளிட்ட 5 பேர் கைது. பாலக்கோடு மார்க்கெட் பகுதியில் உள்ள மதுபான கூடத்தை அகற்ற வலியுறுத்தி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் விபரீதம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட பேரணியாக சென்ற டிட்டோ ஜாக் அமைப்பினர் கைது. இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை நீக்கி மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். ஆட்சிக்கு வந்த ஆட்சி பொய்யான வாக்குறுதியை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்து விடுதி போச்சு சென்னை பனகல் மாளிகை முன் 11 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டம். கோரிக்கை நிறைவேறும் வரை காத்திருப்பு போராட்டம் தொடரும் என்று அறிவித்த நிலையில் போலீசாரால் கைது. அரசு காப்பகங்களில் உள்ள பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை முதலமைச்சர் ஆய்வு செய்து உறுதி செய்ய வேண்டும். கன்னியாகுமரி, நாகை, சிவகங்கை அரசு காப்பகங்களில் இருந்து சிறுமிகள் மாயமானதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி நயினார் நாகேந்திரன் விமர்சனம்.
திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் விளக்கேற்றும் பகுதியில் தீ விபத்து. கோயில் ஊழியர்கள் தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் எல்பிஜி டேங்கர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்து. தீயணைப்பு வாகனம், ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவை பாதுகாப்பிற்கு வரவழைக்கப்பட்டு மீட்பு பணி தீவிரம். முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 11 பேர் உயிரிழந்த கோர விபத்தில் 4ஆம் ஆண்டு நினைவு தினம். ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய குன்னூர் நினைவு தூணில் ராணுவ அதிகாரிகள் வீர வணக்கம். சிவகங்கையில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் சம்பந்தப்பட்டு காப்பகத்தில் இருந்து 3 சிறுமிகள் மாயம். கழிவறையில் இருந்த கண்ணாடி வழியாக தப்பியிருப்பதாக விடுதி காப்பாளர் காவல் நிலையத்தில் புகார். ஐந்து ஆண்டு இடைநிறுத்தத்திற்கு பிறகு இந்தியாவில் ஆன்லைன் விசா விண்ணப்ப முறையை வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது சீனா. சீனாவுக்கான சுற்றுலா விசாக்களுக்கு இந்தியா அனுமதி அளித்த நிலையில் இந்தியாவிற்கான சீன தூதர் அறிவிப்பு. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் மெதுவாக பந்து வீசியதாக புகார். நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட 2 ஓவர்கள் தாமதமானதால் இந்திய வீரர்களுக்கு 10% அபராதம் விதித்தது ICC.